என்ன மாதிரி யாரெல்லாம் செய்வீங்க அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என் கொழுந்தனாருக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்கள்லாம் நிறையா வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, அப்போ நம்மளே போகும்போது ஒன்று ஒன்று கையில் பிடிச்சிக்குவோம். ஆனால் நம்ம வந்து யாராவது பார்த்து அதை நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குங்க. ஸோ அவங்க பேரை சொல்லி நம்ம வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நிறைய பூ வந்து யோகி வந்து பறிச்சிட்டு வந்தான் அதுலேருந்து. ஸோ நான் வந்து இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் வந்து 2 பூ 3 பூ அந்த மாதிரி சொல்லி வந்து வச்சிட்ருக்கேன். இதை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி உருளி டெக்கரேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு நாள் நல்லா வாழ்ந்தாலுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த பூக்கள் மாதிரி ஒரு சிலர் தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் இருந்தாலும் நம்ம மனசில் வந்து நீங்காமல் எப்போவுமே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த பூவை ஒன்று எப்போ பார்த்தாலுமே மைண்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இந்த பூவை வந்து உருளியில் வைக்கிறது. அதே மாதிரி இந்த மீதி பூவை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் 2 நாள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா பூக்களை வந்து வச்சேன். இது உள்ளே இருந்து அதாவது வெளியே இருந்து உள்ளே வரவங்களுக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கும் ரொம்ப வந்து மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளுக்கும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் பூ. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு அப்புறம் தூக்கி போட்டான். திரும்ப நான் போய் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து வீட்டில் அழகாக மாட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்களாம் செய்வீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என் பையனால் இவ்வளோ பூக்கள் வந்து கிடச்சிது. தேங்க்யூ.